ஐயகோ மீண்டும் மூடப்பட்டதா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் ஈரான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. பற்றி எரியக்கூடிய UAE அது மட்டுமா, ஓமனும் சரி கத்தாரும் சரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். அங்கே கேட்கக்கூடிய சைரன் சத்தத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் அங்கிருந்தே தான் வீடியோக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. டீடைல் ரிப்போர்ட்டா பேசுவோமா வித் வீடியோஸோட? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நாங்கெல்லாம் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்கிற மாதிரி குவைத்திலையும் பக்ரைன்லையும் அமெரிக்க தளங்களை தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல அட்டாக், வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் ஒரு ரேடார் தளம் இதெல்லாம் பொசுங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பக்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தகவல் தொடர்பு அமைப்பு மற்றும் ஒரு ரேடார் தளம் இது எல்லாத்தையுமே ஆள் இல்லாத விமானங்கள் கொண்டு தாக்கியிருக்காங்க ஈரான். ஆக மொத்தத்துல அமெரிக்காக்காரனும் நிம்மதியா இல்ல, ஈரான்ல இருக்கக்கூடிய நபர்களும் நிம்மதியா இல்ல. இதெல்லாம் தாண்டி ஈரான் வந்து ஒரு செம்மையா சம்பவம் பண்ணியிருக்காங்க. வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்கப்பா. பெட்ரோல், டீசல், இனிமே சமையல் கேஸ், எரிவாயு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்தியாவில் தலை தூக்க போகுது. கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, மூடா கதவை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இப்ப ஈரான் வந்து மூடி இருக்காங்க. அடி யார் யாருக்கு உள்ள போகுதுன்னு தெரியல. கண்ணுல படம் வரவங்க பூரா வேட்டையாட போறேன் அப்படிங்கிற கதையா சிங்கம் 2ல வரக்கூடிய சூர்யா மாதிரி இப்ப இறங்கி இருக்காங்க ஈரான். என்ன நடக்க போகுதோ ஆண்டவா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அப்படியே பயப்படுற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா, ஏங்க சும்மா போற கப்பலெல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க பாப்பமா, பாருங்க வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது பூரா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதி பூரா இவ்வளவு தூரம் போட்டா வச்சு சுத்திக்கிட்டே தெரிஞ்சாங்கன்னா ஏதாவது ஒரு கப்பல் இவங்களை தாண்டி வர முடியுமா? வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன போட்டா வச்சு ஈரான் வந்து அவங்களுடைய கொடியை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கப்பலை பூரா வந்து திசை திருப்பி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை பூரா சிறைப்பிடிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, அடா பாவீங்களா இப்படியா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஜோர்டான், UAE, கத்தார், ஏன்னா புதுசாக ஜோர்டானும் ஜாயிண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு தான் இப்போது நினைக்க தோணுது. 2 நாளைக்கு முன்னாடியே ஜோர்டானில் இருக்கக்கூடிய மன்னர் அவருக்கும் வந்து ஆப்படிச்சிருக்காங்க ஈரான். தொடர்ச்சியாக ஜோர்டான் ஆற்றுல இருந்து தான் கிளம்பி வந்து பாலஸ்தீனம் வரைக்கும் முடிவடையுது. அதனால தான் ரிவர் டு சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு அறிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜோர்டான் தான் ஆரம்ப புள்ளி. அந்த இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. ஜோர்டான்ல அமெரிக்க தளம் ஒன்று இருக்கு, அந்த தளத்திலையும் அடி வாங்கியிருக்காங்க அமெரிக்கா. அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள், கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், இது எல்லாத்துலயுமே ஈரான் வந்து எதை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. எந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க கூடாதோ அப்படின்னு அமெரிக்கா நினைச்சாங்களோ அதே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சு அட்டாக் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காக்காரன் சொன்னான்ல, யாரு, ட்ரம்ப், 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ரெடியா இருக்கு, உன் மேல லான்ச் பண்ணி அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு, முடிஞ்சா செஞ்சு பாருடான்னு சொல்லி இப்போ தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலியமா பல நாடுகள்ல இந்த தாக்குதலை நடத்தி காமிச்சிருக்காங்க ஈரான். சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க பாருங்க காட்சிகளை. கேக்குதா? சைலண்டா பேசுனதுக்கே சைலண்ட் சவுண்ட் அலறுதா அப்படிங்கிற, வர சொன்னதே நான் தான்டா அப்படிங்கிற கதையா போயிட்டு இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது, ஓமன்லாம் என்னுடைய நட்பு நாடுப்பா அப்படின்னு ஈரான் என்னதான் சொல்லியிருந்தாலும், ஓமன்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பல், அதுவும் ஓமனுக்கு கிழக்கு ஈரான் தாக்கியதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கப்பலை விட்டுட்டு மாலுமிகள்லாம் குடுக்குடுன்னு ஓடுறாங்க கரைக்கு. ஏன்டா ஓடுறீங்க அப்படின்னு கேட்டா, ஈரான் அடிச்சு விட்டாங்க, கப்பல் வந்து தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு. அடுத்த டைட்டானிக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் ஓமனுடைய கடற்கரையில ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஈரான். பணியாளர்கள் எல்லாமே உயிரை காக்கக்கூடிய படகுகளுக்கு வெளியேற்றப்பட்ட பின்னர் கப்பல் முழுவதுமாக கடலுக்குள் மூழ்க தொடங்கி உள்ளது அப்படிங்கிறது தான் செய்தி. இது தொடர்பான விஷுவல்ஸை வந்து ஓமன் அரசு வெளியிட மறுத்து விட்டார்கள். நாங்க என்ன சும்மாவா ஈரானை போட்டு அடிக்கிறோம், அவங்க பண்றதுலாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு இப்ப அமெரிக்காக்காரங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுமா? ஈரான் மீது அமெரிக்காவினுடைய 3வது சுற்று தாக்குதல், 2 சுற்று தாக்குதலுக்கு என்ன காரணங்கிறத அவங்க சொல்லல.
ஆனா மூன்றாவது சுற்று தாக்குதலுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில பொதுமக்கள் பயணித்த ஒரு கப்பல் மீது ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க. அதன் காரணமா தான் அமெரிக்காவினுடைய சென்காம் அப்படிங்கிற படை இப்போ மூன்றாவது சுற்று தாக்குதலை ஈரான் மேல நடத்தியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 அட்டாக் பண்ணீங்களே அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டா, அது எங்களுடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப நாங்க அடிக்கதான் செய்வோம் அப்படின்ட்டாங்க. சோ பந்தர் அப்பாஸ், சிரிக்கு உள்ளிட்ட 2 நகரங்கள்ல அதிகமான அளவுல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரான்ல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துது. ஈரானுடைய அரசு ஊடகமான IRIBயும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடா பாவி அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு புயலுக்கே பாவி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எங்க தெரியுமா? தைவான்ல. தைவான், ஜப்பான் இந்த இடத்துல பூரா அதிகமான அளவுல புயல் காரணமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் சீனாவில் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பிரசாசிக் நேச்சர்லயே வீடியோக்களா பார்த்தோம். பாம்புகள்லாம் படையெடுத்து 900க்கும் மேற்பட்ட பாம்புகள், முதலைகள்லாம் வந்துச்சுல, அந்த கதை தான். இப்போ என்னன்னா, சீனாவில் ஏற்பட்டது ஒரு புயல், தைவான்ல ஏற்பட்டதுக்குள்ள இந்த பாவி புயல், அது ஜப்பானையும் தைவானையும் ஒரு சுருட்டிட்டு இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, சைனா பக்கம் போயிட்டு இருக்குங்கிற தகவல். இதை கேட்ட சைனா ஆடி போயிட்டாங்க. அட பாவிகளா, அந்த புயலை அங்கேயே வச்சு கட்டி போடுங்களா, என் பக்கம் விடாதீங்களா அப்படிங்கிற அளவுக்கு சைனாவினுடைய நிலை இருக்கு. ஸோ இந்த பாவி அப்படிங்கிற புயல் வந்து சீனாவினுடைய கடற்கரையை நோக்கி, நம்ம ஊர்ல வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஈஸியாக. அதே மாதிரி அந்த கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர்றதுனால கீழும் பகுதி மக்கள் வந்து டைரக்டா வேறு சில இடங்களுக்கு போயிருக்காங்களாம். சில பேர் மலைப்பாங்கான இடங்கள்ல இருக்கிறவங்க வெளியேறி இருக்காங்க, கடற்கரை பகுதியிலிருந்து வெளியேறி இருக்காங்க. இப்படி எவாக்யூட் ஆன சீன மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. நாம் அனைவரும் இறக்கும் தருவாயில் அப்படின்னு சொல்லி ஒரு நூல், எப்படி தெரியுமா? அதை எழுதினவர் தான் இந்த காரட் எம் கிராப் அப்படிங்கிற நபர். இவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? அமெரிக்க அரசாங்கம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள தீட்டிய ரகசிய திட்டம் என்ன அப்படிங்கிறது தொடர்பான ஒரு புத்தகம். அசோசியேட் பிரஸ் நியூஸ் சேனல் இருக்குல்ல, அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியாகட்டும், தனது மரணத்தின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து தன்னுடைய அதிகாரிகளுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. நான் கொல்லப்பட்டால் ஈரான் மீது அணுகுண்டு வீசுங்கள் அப்படிங்கிறது, இந்த நியூக் அப்படிங்கிற ஆயுதத்தை மட்டும்தான் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது தொடர்பாக இவர் எழுதி இருக்கக்கூடிய புத்தகமும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. இந்த புத்தகம் அமெரிக்காவில் பயங்கரமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான்ல அடிச்சாங்கன்னு சொல்றீங்களே, அமெரிக்கா எத்தனை இடத்துல அடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, மொத்தமா ஈரான்ல 140 இலக்குகளை தாக்கி இருக்கு அமெரிக்கா. அமெரிக்க படைகள் நேற்று இரவு மட்டுமே ஈரானுடைய கடற்கரையோர பகுதிகளில் பரவலான தாக்குதலை நடத்தி 140க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவச்சு அதுல சக்சஸ்ஃபுல்லா அடிச்சு முடிச்சிருக்காங்க. ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அமெரிக்காக்காரன் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல இவனை அடிச்சு பார்த்தாச்சு, இன்னும் அமைதியா தான் இருக்கான், அப்போ நம்ம மறுபடியும் பெரிய தாக்குதலை நடத்தலாம்னு சொல்லிட்டு 90 அப்படிங்கிற இலக்கில இருந்து மாறி இப்ப 140 அப்படிங்கிற இலக்கை நோக்கி அமெரிக்கா முன்னேறி இருக்காங்க. சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது டைரக்டா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்துல எல்லாம் தாக்குதல் நடத்த முடியாது. ஏன்னா இங்கிருந்து எவ்வளவு 12,000 கிலோமீட்டர். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அங்காளி பங்காளி மேல அடிச்சு அட்டாக் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அல் தப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தளம், அதன் மீது இப்போ ஈரான் வந்து அட்டாக் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாமே பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறத தெளிவா ஈரான் மையப்படுத்தி பேசியிருக்காங்க. ஓமன்ல இருக்கக்கூடிய பென்டகனுடைய எரிபொருள் நிரப்பக்கூடிய நிலையத்தின் மீது நீ விமானத்தெல்லாம் கொண்டு வரீங்களா, போர் விமானம், அதெல்லாம் எங்கே வச்சு பெட்ரோல் பிடிப்ப? இப்போ நம்ம ஊர்ல வந்து எங்க இருக்கு பெட்ரோல் பங்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மூடிட்டாங்க, அடிச்சு உடச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப தூரத்துக்கு போய் தான் பெட்ரோல் போட முடியும். அதே மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் அமெரிக்காவை தள்ளியிருக்காங்க. போர் விமானங்கள் இருக்கலாம், அதுல நீ மிசைல்ஸ்லாம் வச்சிருக்கலாம், அதை இயக்குறதுக்கு எரிபொருள் வேணும்ல, அதை எங்கே போய் ஃபில்லப் பண்றது? அமெரிக்காவில இருந்து வர்ற வரைக்கும் ஓகே, இங்க வந்தா தீர்ந்து போயிருமே. அப்போ அந்த இடத்துல எரிபொருள் நிரப்பக்கூடிய இடங்கள் மீது பூரா இப்ப அட்டாக் பண்ணி ஈரான் வந்து அமெரிக்காவை செயலிழக்க செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கனடாவில் அந்த நாட்டுக்காரங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்காரங்களும் வாழ்றாங்க. இது இப்படி இருக்க கனடாவில் திருவிழா நடந்திருக்கு. அதுல ஒரு துப்பாக்கி சூடு. நம்ம ஊர்ல தான் ஆடி மாசம் சொல்லிட்டு வரிசையா விழா நடக்கும் பார்த்தா, கனடாவிலையும் அதே மாதிரி மாசம் சில திருவிழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவை பிடிக்காத சில பேர் வந்து துப்பாக்கி சூட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. கையில துப்பாக்கி கொடுத்து அதை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க கனடாக்காரங்க. அதுல 2 பேர் செத்து போயிட்டாங்களாம், பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. துப்பாக்கியை சுட்ட நபர் வந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் நான் அங்கேயே 2 வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், கிளம்பிட்டாங்க. இப்போ சல்சாவா அந்த திருவிழாவுக்கு பேரு, திருவிழா பேரே சல்சாவா. அப்ப சல்சா அப்படிங்கிற திருவிழாவில் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கு. முதல்ல திருவிழாவுக்கு நல்ல பேர் வைங்க சரியா, அப்பதான் வந்து மக்களுடைய மனசு மாறும்.
கனடியர்களே வாழ்க வளமுடன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.